ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்லேயே எப்படி பெடிக்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் பெடிக்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண பொருள் பாடி வேதாவோட இந்த கிட். இதில் 7 சாஷேஸ் வரும். ஒவ்வொரு சாஷேலையும் 1 2 3 போட்டிருப்பாங்க. அந்த ஆர்டரில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சாஷே ஜெல்லி ஸ்க்ரப் கிளென்சர். அதோட டெக்ஸ்சர் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை எடுத்து உங்கள் கால் ரெண்டையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். பாதம்லேருந்து ஃபிங்கர்ஸோட 2 இடையில அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்மளோட டெட் ஸ்கின் செல்ஸ் எக்ஸ்ஃபோலியேட் ஆகும். இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பேட்ரை பண்ணிடுங்க. செகண்ட் ஸ்டெப் இஸ் ஜெல்லி சோக். ஸோ வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க ஒரு டப்பில். அதில் இந்த சாஷேவை எம்டி பண்ணிடுங்க. எம்டி பண்ணிவிட்டு உங்கள் காலை அதில் சோக் பண்ணுங்கள். வார்ம் வாட்டராக தான் இருக்கும். உங்கள் காலில் சூடு பொறுக்கிற மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. 15 to 20 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்கள் காலில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நல்லா பார்க்கும்போது தெரியும், உங்களுக்கு ஜெல்லி டெக்ஸ்சரில் இருக்கும். நல்லா இருக்கும் நீங்கள் காலை அது சோக் பண்ணும்போது. 15 to 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நார்மல் பிளெயின் வாட்டரில் அதை வாஷ் பண்ணி பேட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் என் காலை சோக் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னோடய நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி நீங்களும் நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் காலை சோக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சோக் பண்ணனால நம்மளோட கால் நல்லா டெண்டராக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்ஃபோலியேட் பண்ண போகிறோம், நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த ப்ரஷ் வச்சு தான் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எந்த ப்ரஷ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நான் என்னோடய காலில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஹேரையும் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். அதாவது என் ஃபிங்கர்ஸில் இருக்குல்ல, அந்த ஹேரை ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இது கியூட்டிக்கல் புஷ்ஷர். ஸோ இந்த புஷ்ஷர் வச்சு நம்ம கியூட்டிக்கலை புஷ் பண்ண போகிறோம். இது இல்லாட்டி நீங்கள் டூத் பிக் வச்சு ஜென்டலாக புஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் கியூட்டிக்கலை பேக்வேர்ட்ஸ் புஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பட் ஜென்டலாக பண்ணுங்கள். அது பேக்லேயே ஒரு இன்னொரு டூல் இருக்கும். அதை வச்சு நான் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஜென்டலாகவே பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த டூலை வச்சு எக்ஸஸாக இருக்கக்கூடிய கியூட்டிக்கலை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது அன்னெசரி தான். அண்ட் இந்த டூல் இட் இஸ் வெரி எஃபெக்டிவ். இதை நான் இது செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். பட் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே பயங்கர ரத்தக்கவை வாங்கிருச்சு எனக்கு. அதனால் ரொம்ப ஜென்டலாக நீங்கள் கியூட்டிக்கலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதை கியூட்டிக்கல் ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும் பெடிக்யூர். அதனால தான் சொல்கிறேன். பட் கேர்ஃபுல்லாக நான் எப்படி பண்ணேனோ அதே மாதிரி ரொம்ப ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் நான் என்னோடய ஃபீட்டில் இருக்க எல்லா ஹேரையும் ரிமூவ் பண்ணல. என்னோடய ஃபிங்கர்ஸில் இருக்கக்கூடிய ஹேரை மட்டும்தான் ரிமூவ் பண்ணேன். உங்களுக்கு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணோன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம் பை ஷேவிங் ஆர் வேக்சிங் எனிதிங். நீங்கள் பியூமிக் ஸ்டோன் வச்சு உங்கள் பாதத்தையும் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் அது ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சுன்னா. தேர்ட் ஸ்டெப் இந்த கிறிஸ்டல் சால்ட் வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணால் போதும். இதோட டெக்ஸ்சர் இப்படி தான் இருக்கும். இதை எடுத்து காலில் நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் போட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் திருப்பி கொஞ்சம் ஆட் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ஃபோலியேஷன் எப்படி ஸ்க்ரப் பண்ணணும் அதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போதே உங்களோட லெக் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். உங்கள் ஹேண்டும் சாஃப்ட் ஆயிரும். அண்ட் தென் பீலிங் மாஸ்க். இதை எடுத்து உங்கள் காலில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். 10 to 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் மசாஜ் பண்ணி நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி பேட் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் லிட்ரலி என் கை ரொம்ப சாஃப்டாக ஃபீல் ஆச்சு. அட் த சேம் டைம் ப்ரைட்டாகவும் இருந்துச்சு. என் காலும் நல்லா ப்ரைட்டாக சாஃப்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அண்ட் தென் பட்டர் க்ரீம். இது மசாஜ் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் காலில் அப்ளை பண்ணதுலேருந்தே மசாஜ் பண்ணலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிக்கோங்க. எதுக்கு இவ்வளோ ஃபாலோ பண்ணணும்னு நினைக்காதீங்க. நமக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் இது தான். ஜஸ்ட் 45 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா மசாஜ் பண்ணி எடுத்துக்கோங்க. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் க்ரூமிங். ஓகே, நல்லா மசாஜ் பண்ண ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஃபீல் ஆகும். நீங்கள் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை வெட் வைப்ஸ் வச்சு அதை வைப் பண்ணி எடுத்தாலும் ஓகே தான். அண்ட் தென் கம்ஸ் மட் மாஸ்க். மட் மாஸ்கோட டெக்ஸ்சர் கிட்டத்தட்ட இப்போ நான் காமிப்பேன் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மட் மாஸ்க் எடுத்து உங்கள் கால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அட்லீஸ்ட் 10 மினிட்ஸாவது விட்டுருங்க. விட்டுட்டு
வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ என் கால் நல்லாவே பிரைட் ஆகிடுச்சு. என்னோடய ஹீல் பயங்கர சாஃப்டாகிடுச்சு. காலுமே பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் நல்லா அதை பேட்ரை பண்ணிடுறேன். பேட்ரை பண்ணதுக்கப்புறம் 7th அண்ட் த லாஸ்ட் ஸ்டெப் இஸ் கியூட்டிக்கல் சீரம். இதை எடுத்து கியூட்டிக்கல் ஆக்சுவலி அப்ளை பண்ணோம். நான் ஃபுல் லெக்குக்குமே அப்ளை பண்ணிவிட்டு அதோட டெக்ஸ்சர் இப்படி தான் ஆயிலியாக இருக்கும். ஸோ அதை நான் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் லிட்ரலி என் கால் இட் இஸ் லைக் காட்டன் மேலே நடக்கும்போது எப்படி ஃபீலாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இந்த ப்ரொசீஜரை மந்த்லி ஒன்ஸ் அதை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சச் வீடியோஸ். பை பாய்.